தயாராக نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يقول هواه تبعا لما جئت به மண்ணை படைத்து விண்ணை படைத்து அவனை வணங்க நம்மை படைத்து எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு கோடான கோடி புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. நம் உயிரிலும் மேலான எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்களின் மீதும் அவர் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும் இன்னும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன் என்று என் உரையை ஆரம்பிக்கின்றேன். இந்த மாவட்டத்தில் எனக்கு பேச கொடுக்கப்பட்ட தலைப்பு கலாச்சார சீரர்களும் காமில் நபியின் போதனைகளும். இந்த உலகத்தில் எவ்வளவு கோடி கட்டி கொடுத்தாலும் கைமாறு செய்ய முடியாது. பெரும்பாலும் அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக வாழ வைத்து கொடுக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்கள் உருவாக்கி அல்ல, மாறாக அல்லாஹ் உருவாக்கியது. மார்க்க சட்டங்கள் அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்டது. அதன்படிதான் காமில் நபியும் வாழ்ந்து வழிகாட்டி சென்றுள்ளார்கள். ஆக அமெரிக்காவில் எப்படி ஆப்பிரிக்காவில் எப்படி என்று எந்த மார்க்கத்தை நாட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம் இஸ்லாமிய மார்க்கத்தின் கொள்கைகளும் சட்டங்களும் கலாச்சாரத்தையும் பார்த்துதான் அனைவரும் ஆச்சரியப்படுவார்கள். இந்த துன்யாவில் ஆகச்சிறது குர்ஆனும் முஹம்மது ஸல்லல்லாஹு வாழ்ந்து காட்டிய வழிமுறைதான். நம் இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டங்களையும் கொள்கைகளையும் பார்த்துதான் அனைவரும் ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் இந்திய தலைமுறையினர் யாரை பின்பற்றுகிறார், எந்த கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்? கேடுகட்ட நடிகர்களை பார்த்து அவரை போன்று முடிவெட்ட வேண்டும், அவரை போன்று ட்ரெஸ் போட வேண்டும் என்று வழிகட்டி இருக்கின்றார்கள். இதில் ஆண்கள் பெண்கள் என்று விதிவிலக்கல்ல. அதிலும் குறிப்பாக நம் இஸ்லாமிய பெண்கள் நிலை மிகவும் மோசமாக உள்ளது. தேவைக்கு வெளியே செல்வதினால் இஸ்லாமிய மார்க்கம் அனுமதி உள்ளது. அல்லாஹ் குர்ஆனில் அறியாமை காலத்தில் சுற்றித் திரிவதை போன்று சுற்றித் திரிய வேண்டாம் என்று கூறுகின்றார். ஆனால் இன்றைய பெண்கள் அவரை மிஞ்சி விடுவார்கள் போல பொழுதுபோக்கிற்காக நேரத்தை கழிப்பதற்காக பார் பீச் வால் என்றும் ஏராளமான கேள்விகள் அனாச்சாரங்கள் இணைந்திருக்கின்ற இடங்களில் மற்றவர்கள் காட்டிலும் நம் இஸ்லாமிய பெண்கள் ஈடுபடுகிறார்கள். நம் ஈழத்தின் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்களின் பின்பற்ற